ஒரு முறை வந்து வெளிநாட்டில இருந்து ஒரு தம்பதி வராங்க. அவங்க பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு வராது. சின்ன வயசுலேருந்தே. அவங்களும் பார்க்காத டாக்டர்ஸ் எல்லாம் எங்கெங்கேயோ போய் பார்த்தாங்க. என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் எதுவுமே வந்து எஃபெக்டிவா இல்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, கோயில் குளம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகத்தில வந்து ரொம்ப தீவிரமா இறங்கி கோயில்லாம் போறாங்க. சரி நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு போவோம். நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த தம்பதி வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து பழனி முருகன் கோயில் போறதுக்காக வராங்க. கணக்கம்பட்டியை தாண்டி தான் வண்டி போயாகணும். ஸோ அந்த வழியா வரும்போது வண்டி நடுவுல வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து வண்டிய நிறுத்துறாரு. அது நிறுத்துனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூட்டை சித்தர் தான் அந்த வண்டிய நிறுத்துறாரு. கார்ல இருந்தவங்களுக்கு ஒரே டவுட். என்னடா இது? யாருன்னு தெரியலையே, எதுக்கு வண்டிய வழிமறிக்கிறாரு அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கீழ இறங்கி யாருங்க வேணும்? என்னங்க? எதுக்கு வண்டி நிறுத்துறீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, அங்க எதிர்ல ஒரு கடை தெரியுதுல்ல, அது பிரியாணி கடை. நீ போய் எனக்கு அங்க ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபேமிலி வந்து ஒரு சைவ ஃபேமிலி. இவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. என்னடா நம்மள கடைக்கெல்லாம் போ சொல்றோம், அதுவும் நான்வெஜ் கடைக்கு போ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. சுத்தி இருந்த 2, 3 பேரு சாமி சொன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க போயிட்டு வாங்க, சாமி ரொம்ப பவர்ஃபுல். நீங்க போயிட்டு வாங்கன்னு சுத்தி இருக்கவங்க சொன்னது கேட்டு, சரி நம்மளும் இந்த மாரி ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம். சரி இவங்க சொல்றாங்க, போம்போதே ஒரு மன கஷ்டம் தான். அவர் கேட்டத வாங்கி குடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபேமிலி என்ன பண்றாங்க, அங்கருந்து அவங்க ஒய்ஃப் அந்த நின்னது ஒய்ஃப் சரி பக்கத்துல கடை இருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அங்கருந்து நடந்து போய் அந்த கடையிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து, இந்தாங்க சாமி அப்படின்னு குடுக்குறாங்க. அதுக்கு வந்து சாமி சொல்றாரு, நான் கேட்டது எனக்கு இல்ல, அத உன் பையனுக்கு ஊட்டி விடுன்றாங்க. என்னடா இது நம்ம வாங்கிட சொல்லி குடுத்துடலான்னு பார்த்தா, இவர் நம்ம பையனுக்கு ஊட்டி விட சொல்றாரு. நம்ம தான் வந்து வெஜ் ஃபேமிலியாச்சு, இவங்க என்ன சாப்பிட சொல்றாரு. நம்ம கோயிலுக்கு வேற போறோம், முருகரை சந்திக்க போறோம். என்ன இது அப்படின்னு ஒண்ணும் புரியல. சுத்தி இருக்கவங்க திருப்பி சொல்றாங்க, சாமி சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க குடுங்க, குடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க. அவங்க சரி ஓகேங்க, சரி நம்ம குடுப்போம், சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த வாங்கிட்டு வந்த அந்த பிரியாணி பொட்டலத்த பிரிக்கிறாங்க. பார்த்தா அங்க ஒரே ஷாக். ஏன்னா அந்த பெண்மணி வாங்கிட்டு வந்தது சிக்கன் பிரியாணி. ஆனா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல சாம்பார் சாதம் இருந்திருக்கு. அப்பவே இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாரி ஷாக் ஆயிட்டு இருக்கு. என்னடா இது நம்ம இது வாங்கிட்டு வந்தோம், இப்படி இருக்கே எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பயே ஒரு பெரிய ஷாக்கு. பட் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு குடுக்க சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அத குடுக்குறாங்க, ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டோனே சரியாயிடும் போ அப்படின்னு சொல்லி சாமிய அனுப்பிட்டு அவரு போறாரு. இவங்க அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் பழனியை நோக்கி கிளம்புறாங்க. அவங்களுக்கு அந்த பிரியாணி பொட்டலம் மாறுனதே ஒரு மாரி அதிர்ச்சியா இருக்கு. அந்த அதிர்ச்சியிலேருந்தே வெளியே வரல. அப்படியே ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்போ வண்டி ஓட்டிட்டு போகும்போது, திடீர்னு ஒரு வண்டி இப்படி குறுக்க வேகமா அப்படி கிராஸ் ஆயிருக்கு. உடனே அந்த பேச முடியாம உட்காந்துட்டு இருந்த பையன் வந்து, "பார்த்து பார்த்து வண்டி வண்டி" அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே இவங்க எல்லாருக்குமே ஷாக். என்னடா நம்ம பையன் பேசிட்டான். அவங்களுக்கு வந்து அந்த இன்ப அதிர்ச்சி